கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதியில் இருந்த காமராஜர் உருவம் பொறித்த கல்வெட்டை உடைத்த மர்ம நபர்களை கைது செய்யக்கோரி தமிழ்நாடு நாடார் சங்கத்தினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் தொட்டிப்பாலத்தின் முகப்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த காமராஜரின் உருவம் பொறித்த அந்த கல் தூணை இடிக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது குற்றவாளிகளை உடனே கைது செய்ய கேட்டு மாத்தூர் தொட்டிப்பாலத்தின் முகப்பு பகுதியில் காங்கிரசாரும் அதேபோன்று தமிழ்நாடு நாடார் சங்கத்தினரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி உடனே குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், இதற்காக இந்த கல் தூண் என்பது உடைக்கப்பட்டதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். அந்த பார்க்கும் காட்சி தான் இப்போ முகப்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அந்த கல் தூண் அமைக்கப்பட்டிருந்த பகுதி. இந்த பகுதி என்பது இடிக்கப்பட்ட பிறகு அதனை முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு உள்ளாக சென்றால்தான் மாத்தூர் தொட்டிப்பாலம், ஆசியாவிலே உயரமும் நீளவுமான மாத்தூர் தொட்டிப்பாலம் என்பது உள்ளாடிதான் அமைந்திருக்கிறது. தொட்டிப்பாலத்துக்கு செல்லும் வழியில் தான் இந்த கல்தூண் என்பது அமைக்கப்பட்டிருந்தன. அந்த கல்தூணை தற்பொழுது மர்ம நபர்கள் இடித்து சென்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பாலத்தின் முகப்பு பகுதியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அவர்கள் நம்மோடு இணைகிறாங்க. மேடம் வணக்கம், எப்படி பார்க்குறீங்க? இது தமிழக அரசுக்கு கெட்ட பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துடன் இந்த சமூக விரோதிகளால் இந்த கல்வெட்டை உடைத்திருக்கிறார்கள். பெருந்தலைவருடைய காமராஜர் புகழ் தமிழகம் எங்கும் அல்ல பட்டி தொட்டிகளிலும் உலகம் எங்கும் பரவி கொண்டிருக்க இந்த நேரத்தில் இதை உடைத்தவர்களை கடுமையாக இரும்புக்கரம் கொண்டு காவல்துறை அடக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாகவே நாங்கள் அனைவரும் பார்க்கிறோம். காமராஜருடைய தொண்டர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் முத்துரமேஷ் நாடார் அவருமே கேட்போம். வணக்கம், இந்த கல் தூணை உடைச்சிருக்காங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசுக்கு எந்த மாதிரி கோரிக்கையை முன்வைக்கிறீங்க? இது கண்டிப்பாக சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். தமிழகத்திலே 9 ஆண்டுகாலம் பொற்கால ஆட்சியை தந்தவர், இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக 9 ஆண்டு காலம் சிறை சென்றவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர், தமிழகத்தில் தொழில் புரட்சி, கல்வி புரட்சி, விவசாய புரட்சி என்று பல்வேறு நலத்திட்டங்களுக்கு வித்திட்டவர். அவருடைய பெயரில் இருக்க கல்வெட்டை உடைப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக தமிழக அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்க வேண்டும். ஏன்னா எங்கேயுமே சிசிடிவி கேமரா கிடையாது. மக்கள் அதிக அளவில் செல்லக்கூடிய ஒரு டூரிங் பாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இது இல்லைங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். மேலும் இந்த பகுதியில் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும், அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கை. இதை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக இந்த கல் தூண் இடிக்கப்பட்ட பிறகு பல்வேறு கட்சியினர் அதே போன்ற அமைப்பினர் இந்த பகுதியில் அதை பார்வையிட்டு செல்கின்றனர். மேலும் உடனே சம்பந்தப்பட்ட அந்த இடத்தில் அந்த கல் தூணை அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த அமைப்பினர் கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.